வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சீதா பயணம் மூவியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அர்ஜுன் இயக்கத்துல அவரோட மகள் ஐஸ்வர்யா அர்ஜுன் நடிச்சு இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அர்ஜுன் சார் படம் அப்படின்னாலுமே சமூக நீதி இல்ல ஒரு தரமான ஆக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஆனா அவரோட பொண்ணுக்காக இந்த கதையை எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கறதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐஸ்வர்யா அர்ஜுன் சீதாங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுலயே அம்மாவை இழந்த ஒரு பொண்ணா இருக்காங்க. ஆனா அப்பா சத்யராஜ் வளர்ப்புல ரொம்ப செல்லமாவும் அதே சமயம் ஒரு பொறுப்பான பொண்ணாவும் வளர்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் சமையல் கலை நிபுணரோட ஒர்க் ஷாப்ல கலந்துக்க சீதா கிளம்புறாங்க. அந்த பயணத்துலதான் ஹீரோவான நிரஞ்சனை சந்திக்கிறாங்க. நிரஞ்சன் தான் ஊருக்கு போக லிஃப்ட் கேட்க சீதாவும் சம்மதிக்கிறாங்க. இந்த பயணத்துல அவங்க டீ கடைக்காரர், ஸ்கூல் பசங்க, ரோட்ல பழம் விற்கிறவங்கன்னு நிறைய பேரை சந்திக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சீதாவோட பயணத்துல ஏதோ ஒரு 20 செகண்ட் தாமதப்படுத்துறாங்க. கடைசியில அந்த ஒர்க் ஷாப் நடக்கிற பில்டிங் கிட்ட சீதா போகும்போது கேஸ் லீக் ஆகி அந்த பில்டிங்கே வெடிச்சு செதறுது. சீதா நூலிலையில உயிர் தப்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. தான் வழியில நிறுத்தி பேசின எல்லா மனிதர்களாலதான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது. அந்த நன்றி அவங்களுக்கு திருப்பி சொல்லணும் அப்படின்னு சீதா கிளம்புற அந்த பயணம் தாங்க படத்தோட மீதி கதை. ஒரு 20 செகண்ட் நம்ம வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாத்துது அப்படிங்கிற அந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் கான்செப்ட் ரொம்பவே புதுசா இருக்கு. ஐஸ்வர்யா அர்ஜுன் சீதா கேரக்டருக்கு ரொம்பவே கச்சிதமா பொருந்தி இருக்காங்க. நடனம், எமோஷன் எல்லாத்துலயுமே முன்னேற்றம் நல்லாவே தெரியுது. சத்யராஜ், பிரகாஷ் ராஜ் ரெண்டு பேருமே படத்தோட ஒரு பிளஸ்னே சொல்லலாம். அவங்களோட நடிப்பு அனுபவம் ஸ்கிரீன்ல தெளிவாவே தெரியுது. ஒளிப்பதிவு ரொம்ப கலர்ஃபுல்லாவே கொடுத்திருக்காங்க. பின்னணி இசையும் படத்துக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஆனா படம் தமிழா இல்ல தெலுங்காங்கிற குழப்பம் கடைசி வரைக்கும் இருக்குங்க. பல இடங்கள்ல லிப்சிங் சுத்தமாவே செட் ஆகல. இதனால ஒரு டப்பிங் படம் பாக்குற உணர்வை தான் தருது. 90s ஸ்டைல தான் படம் முழுக்கவே இருக்கு. ஹீரோ ஊருக்கு போய் அங்க நடக்கிற விளையாட்டு போட்டி, சமையல் இதெல்லாம் பார்க்கும்போது 90s கலந்த ஒரு ஞாபகம் கண்டிப்பா வரும். இன்னைக்கு இருக்கிற பிரேமலு ஜெனரேஷன் பசங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் போர் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஹீரோ நிரஞ்சனோட ஆக்டிங் அவ்வளோக்கா படத்துல ஒட்டவே இல்ல. அவரோட மேனரிசத்தை கொஞ்சம் மாத்திருக்கலாம். கிளைமேக்ஸ்ல சீதா ஒவ்வொரு நபரையும் தேடி போறாங்க. தன்னை தாமதப்படுத்திய அந்த டீ கடைக்காரர், அந்த சின்ன பசங்க எல்லாரையும் சந்திச்சு நன்றி சொல்றப்போ வர காட்சிகள் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அர்ஜுன் சார் ஆக்ஷன் இல்லாம ஒரு எமோஷனல் டிராவல் படத்தை கொடுக்க முயற்சி பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு உயிர் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ மனிதர்களோட பங்களிப்பு இருக்கிறதா அழகாவும் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல சீதா பயணம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவை குடும்பத்தோட கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா டப்பிங் பிரச்சனையும் பழைய காலத்து திரைக்கதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். ஆனா வேகமான திரைக்கதையை எதிர்பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.